இல்லைங்க. அப்போது 91, 96ல் வந்து நேரடியாகவே அவங்கள வந்து அவர் எதிர்த்தார். ஜெயலலிதா அம்மா வந்து நேரடியாகவே அவர் எதிர்த்தார். படங்களில் எதிர்த்தார். அந்த டயலாக் எல்லாமே படங்களில் அவங்களுக்குன்னே வைக்கப்பட்ட டயலாக்குகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பாட்ஷா ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஆரம் வீரப்பன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவரை உட்கார வச்சுக்கிட்டு, அவர் அப்போ அமைச்சர் வேறு, அவரை உட்கார வச்சுட்டு அந்த கவர்மெண்ட்டை அவர் வந்து வார்ன் பண்ணது. அப்போ தான் மணிரத்னம் வீட்டில் வந்து குண்டு போட்டாங்க, வெடிகுண்டு. அவ்வளோ பெரிய டைரக்டர் வீட்டில் ஒரு குண்டு எறிகிறாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் அன்றைக்கி அவர் கேள்விகளை கேட்டார். அதை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆரம் வீரப்பன் பதவியை பிடிங்கிட்டாங்க. அவரால் தான் அந்த பதவியே போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர். அதுதான் சொல்கிறேனே, அன்னைக்கு அவரை மாதிரி இன்றைக்கி விஜய் இருக்காருன்னா இல்லை. இவர் நேரடியாக அரசியலுக்கு வந்த பிறகும் இவர் வந்து வார்த்தைகளை விடாமல் ரொம்ப கவனமாக இருக்கார். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதில்ல, பார்த்துக்கிட்டே இருக்கார், கவனிச்சுட்டே இருக்கார். ஆனால் அவர் வந்து அன்னைக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார். டக்கு 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 டக்குன்னு அடிப்பார். ஒரு மாதிரி ஒரு டெரராகவே இருக்கும். ரஜினி என்ன சொல்ல போகிறாரு, இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ரஜினி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஒரு படம் வந்ததுன்னா இந்த படத்தில் அந்த அம்மா எடுத்து என்ன டைலாக் வச்சுருக்கிறாரு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அப்படி தான் சுட சுட வச்சுருந்தார். அரசியல் களத்தையும் சரி, சினிமா களத்தையும் சரி அப்படி சுட சுடவே வச்சுருந்தார் அவர்.